ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் உப்பு கறி எப்படி நம்ம வீட்டில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 250 மில்லி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கப்பு, மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா ப்ரௌனி கலரில் வர நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்காக அடுப்பு ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் யார் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம இதை மிக்சிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கும் அதுக்காக நம்ம சொல்கிறோம் வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுனால தான். ஓகே, ஒரு வழியாக நல்லா மிக்ஸ் நல்ல கொதிப்பு வருது. பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அது வரையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்புறமா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 3 and 4 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 வரமிளகாய் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 30 வரமிளகாய், ஏன்னா பார்த்தீங்கன்னா கறி போடுறதுக்காக நல்லா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரமிளகாவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த காமை மட்டும் பிச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா எத்தனை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ கறி எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ கறி எடுத்துருக்கோம். அந்த 3 கிலோ கறிக்காக நல்லா ஃபர்ஸ்ட் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் கறி போடுறோம். அதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கறியை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீனிங் பண்ணிட்டு அண்ட் வாஷிங் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் போடுறோம். பாருங்கள், இது சிக்கன் தான், மட்டன் இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கறி நல்லா தனித்தனியாக போடுங்க. பாருங்கள், கறி நல்லா போடுங்க. நீங்கள் எவ்வளோ கறி போடுறீங்களோ அவ்வளோக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாங்கள் கறி போட்டு முடிக்க போகிறோம். 3 கிலோ கறி, அதனால தான். ஓகே, இப்போ கறி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.